Hi friends, welcome to Indian Recipe in Tamil channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, டீ கடை பால் பன் வந்து எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுங்கிற ஒரு 2 பொருள் வச்சுட்டு நம்ம எவ்வளோ சூப்பராக செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டாக உங்களுக்கு வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் மைதா மாவு எடுக்கிறோன்னா 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு சர்க்கரையும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி வந்து சேர்த்திங்கன்னா அது வந்து டேஸ்ட் வராது, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நான் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் கலக்கி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. நீங்கள் எடுத்தோன்னே நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதனால் இது வந்து மெஷர்மெண்ட் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அதனால் வந்து திக்காக வர மாதிரி கொஞ்சம் திக்காக, அதாவது நம்ம இட்லி மாவு ஊற்றுற மாதிரி பக்குவத்தில் வரணும். சரிங்களா? நான் இப்போ கலக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நம்ம கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாமான்னா கண்டிப்பாக கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் டீ கடையோட டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவு தான் சேர்க்கணும். ஏன்னா மைதா மாவு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பன்னு இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக இருக்கிறத வந்து டீ கடையில் மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் மைதா எடுத்துக்கோங்க. இந்த மைதாவில் வந்து ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப வந்து ஒஃபியாக வரும். பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து தண்ணி மாதிரி வராமல் கொஞ்சம் நின்று வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு இட்லி ஊற்றுற மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே ஊற விட்டுடலாம். இதை அப்படியே வெளியிலே வச்சா போதும். ஃப்ரீசர்லாம் வைக்கணும்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் அப்படியே வெளியில் வச்சு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம மாவை திறந்து பார்க்கலாம். மாவு வந்து லைட்டாக உப்பெல்லாம் வந்துருச்சு. நம்ம இதுதான் வந்து நமக்கு பக்குவோம். 1.5 மணி நேரம் மினிமம் ஊற வச்சிடணும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் வந்து இது மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெயை வந்து கரண்டியில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாவை வந்து இப்படி நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் திரும்ப இதை எண்ணெய்க்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக விழுந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றுன்னா பாருங்கள், கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டக்கூடையில் இந்த மாதிரி வந்து ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு மாவு நான் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்ததாக நான் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒன்றா ஊற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரண்டியில் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து உள்ளே வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இந்த எண்ணெய் இருக்கிறதுனால வந்து சேஃப் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சேஃப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலரில் வரப்போ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். வந்து பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அப்படியே வச்சிட்டோன்னா அப்படியே வந்து விட்டு வந்துடும். பாருங்கள், சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக அப்படியே நம்ம பால் மாதிரி விட்டு வந்துச்சு. நீங்கள் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம். சேஃப் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ஒரு ரவுண்ட் சேஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கையில் போட்டிங்கன்னா அப்படியே வந்து மேட்டாகி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து சேஃப் வேணும்னா கரண்டியில் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் மாவு ஊற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போண்டா மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா சேஃபாக வந்துடும். அதனால தான் கரண்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு நல்லா பிச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வந்துச்சு. இதான் வந்து நம்ம டீ கடை பால் பன் வந்து நம்ம பண்ணுறது. இந்த டீ கடை பால் பன் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் செஞ்சிடலாம். என்ன ஊறது மட்டும்தான் 1.5 hours. மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சட்டப்பட்டு செஞ்சிடலாம். 2 பொருள் தான் மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பால் மைதா நம்ம இது மட்டும் தான் சேர்க்குறோம், சர்க்கரை தான் சேர்க்குறோம். நல்லாயிருக்கும். சட்டப்பட்டுன்னு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.